வணக்கம். ஒரு சின்ன காமெடி இன்றைக்கி. ஒரு மாசிலாமணின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்தார். எதிர்முனையில், சார் மாசிலாமணி இருக்காங்களா? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? சார், உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமாக பேசணும். அப்படிங்களா? கல்யாண விஷயம்னா சில கண்டிஷன்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு பேசலாம். இல்லை சார், நான் சொல்ல வந்தது வேறு. இல்லைங்க, முதல்ல எங்கள் கண்டிஷனுக்கு ஒத்துங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சே எடுப்போம். முதல்ல நாங்கள் சொல்கிறது கேளுங்க, அப்போ தான், இல்லாட்டி பேச வேண்டாம். இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. எங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்னென்னா, பையன் 6, 5, 4, 3, 2, 1 இப்படிப்பட்ட பையனாக இருக்கணும். அதை நாங்கள் 6, 5, 4, 3, 2, 1ன்னு அப்படி என்னங்க பையன் புரியலைங்க அப்படின்னாரு. சார், 6ன்னா 6 டிஜிட்டில் சம்பளம் வாங்கணும். அதாவது மினிமம் 1,00,000 ரூபா அந்த பையன் சம்பளம் வாங்கணும். அப்போ 5ன்னா கல்யாணத்தன்னைக்கு 5,00,000 ரூபாய்க்கு வைர நெக்லஸ் போடணும். 4 4 வீலர் கார் இருக்கணும். காருக்கு 4, அதாவது நான் 4 வீலர் தான் சொல்லுவோம், அது 4 அவன் பையன் பேரில் இருக்கணும். 3ன்னா 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு அவன் பேரில் இருக்கணும். அதுக்கப்புறம் 2ன்னா என்ன சார்? 2ன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க கூட வந்து தங்கக்கூடாது. அப்போ ஒன்று வந்து என் பொண்ணு ஒரு குழந்தை தான் பெற்றுக்குவான், அதுவும் அவள் இஷ்டப்பட்டால் தான். ஐயோ அப்படின்னாரு. இது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த ஃப்ளாட்டு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு அவன் பேரில் இருக்கிறத காட்டணும். அந்த ஃப்ளாட்டுக்கு உரிமை கொண்டாடியோ அண்ணன் தம்பியோ யாரும் வந்துடக்கூடாது. அதுக்கு கையெழுத்து போட்டு, மற்றவங்க இருந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். காரு பையன் பேரில் இருக்கணும். அதுக்கு லோனுன்னு கட்டணும்னா கட்டியெல்லாம் முடித்து தான் வரணும். அது வேறு எதுவும் இருக்குங்களா? இதெல்லாம் ஓகேண்ணா, என் ஒய்ஃபு வந்து உங்கள்கிட்ட பேசுவாள். ஐயோ, ஒய்ஃப் வேறு பேசுவாங்களா? நீங்களே இவ்வளோ பேசிட்டீங்களேன்னு. அப்புறம் இன்னொன்று கேட்கணுங்க, இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் போட்டதா இல்லை உங்கள் பொண்ணு போட்டாங்களா அப்படின்னு. ஐயா, என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுங்க, வெகுளி. அவளுக்கு வந்து சமைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சில கண்டிஷன் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க மாட்டா, வாசல் தெளித்து கோலம் போட மாட்டா, வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 10 மணிக்கு தான் எந்திரிப்பா. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் சுயமரியாதைக்காரி, யார் காலையும் விழுக மாட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க காலில் விழு, அவங்க காலில் விழுன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரிங்க, அப்புறம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து என் மனைவி வர்றப்போ பிடிச்சதுன்னா கல்யாணத்தை எங்கே வைக்கலாம், ஏது வைக்கலாம், யார் செலவு பண்ணுறா, அதெல்லாம் நாங்கள் வந்து பேசுவோம். சரி, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே, இப்போ சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த கண்டிஷன்லாம் ஓகேன்னா மேற்கொண்டு பேசுங்க அப்படின்னாரு. இல்லைங்க, இந்த கண்டிஷனை விட நான் சொல்ல போகிற முக்கியம் என்னங்கிறது, உங்கள் பொண்ணு இப்போ எங்ககிட்ட தான் இருக்கா. நான் யாருன்னா, டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு உங்கள் தெருவில் இருக்க மெக்கானிக் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டாள். அவள் வந்து பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கா. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா நீங்கள் பிரிச்சுருவீங்களாம், அப்படியே இல்லைன்னா ஆளை வச்சு கொலை பண்ணாலும் பண்ணிடுவீங்களாம். அதனால் பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கா. அது விஷயமாக பேசுகிறதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்லாம் சொன்னீங்க, என்ன பேசலாங்களா அப்படின்னாரு. அவர் அப்படியே மாசிலாமணி மயங்கி விழுந்தார்.